அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 அல்லது 17 மாதங்களில் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கித் தொழுதார்கள். ஆனால் அவர்கள் காபாவை முன்னோக்க விரும்பினார்கள். ஆகவே அல்லாஹ் பின்வரும் வசனத்தை அருளினான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. பொருள்: நிச்சயமாக உம்முடைய முகம் வானத்தை நோக்கித் திரும்புவதை நாம் கண்டோம். எனவே அவர்கள் காபாவை முன்னோக்கினார்கள். மக்களில் உள்ள அறிவியினர்கள், அதாவது யூதர்கள் கூறினார்கள், அவர்கள் முன்னர் கடைப்பிடித்து வந்த அவர்களின் கிப்லாவிலிருந்து அவர்களை திருப்பியது எது? அதற்கு பதிலாக அல்லாஹ் அருளினான். குல் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். பொருள்: நபியே, நீர் கூறுவீராக, கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியன. அவன்தான் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார். பிறகு அவர் தொழுது முடித்த பின் வெளியேறினார். அவர் அன்சாரிகளில் ஒரு கூட்டத்தினர் அசர் தொழுகையில் அல் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கித் தொழுது கொண்டிருப்பதை கடந்து சென்றார். அவர் கூறினார், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதேன் என்றும் அவர்கள் காஃபாவை முன்னோக்கினார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன். உடனே அந்த கூட்டத்தினர் காஃபாவை முன்னோக்கும் வரை தொழுகையிலேயே திரும்பிக் கொண்டார்கள்.